ஜூன் 5 ரிலீஸ் ஆன த கிளீஃப் படத்தோட அந்த லாஸ் அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சார் வந்து இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வராரு. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்கிடமா இருந்துட்டாராமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே அவரு பார்த்தீங்கன்னா, அந்த த கிளீஃப் படத்தோட லாஸ் வந்து மிகப்பெரிய அளவுல வந்துருச்சு. அவரு இந்த படத்த ஏன்டா புரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்ற அளவுக்குலாம் போயிட்டாரு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிரத்னம்ட்ட கரெக்ட்டா கதை கேட்கலையா? என்னதான் பிரச்சனை அப்படின்றது தெரியல. ஆனா சில இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பா இந்த படத்தோட கதைய கேட்டு நான் பண்ணியிருக்கணும். படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு தான் கதைய எனக்கு சொன்னாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா பவுண்டட் ஸ்கிரிப்ட்டே கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படத்த பண்ணியிருக்கணும் பார்க்க போனா அவரு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு புரொடக்ஷன் வேல்யூ குடுத்து, இந்த அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டர வச்சு படம் பண்றாரு அப்படின்னா, அந்த படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இந்த படத்த பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த கதைய கேட்டு பண்ணியிருக்கணும். இல்லன்னா வந்து அவரோட ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா, படம் குடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு படம் டைரக்ட் பண்ணும்போதும் சரி, இல்ல ஷூட்டிங் எடுக்கும்போதும் சரி, அவர் வந்து சில ஸ்டோரீஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து எதையுமே சேஞ்ச் பண்ண கிடையாது. படத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே நடிச்சு குடுத்துட்டாரு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி அவரு பார்த்தீங்கன்னா, நடந்த ப்ரமோஷனு இல்ல வந்து பிரஸ் ரிலீஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னா, படம் பயங்கரமா வந்திருக்கு. நாயகன் படத்துலேருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த படம் வந்து நாயகனோட ஒரு படி மேல இருக்கும் அப்படின்ற மாரிலாம் சொன்னாரு. அந்த அளவுக்கெல்லாம் வொர்த்தே இல்லாத போயிருச்சு ஒரு படம். தக்லீஃப் படத்த பொறுத்த அளவுக்கு கர்நாடகாலயும் பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ண முடியாம கர்நாடகா தியேட்டர்கள்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய லாஸ் வந்தது தான் ஒரு உண்மையான விஷயம் கைஸ். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு அடுத்த படங்களையாவது கமல் சார் கரெக்ட்டா கதை கேட்டு நடிக்கணும் அப்படின்ற மாரி தான் எதிர்பார்க்குறோம் ஃபேன்ஸ் எல்லாருமே. இதுக்கப்புறம் வந்து விக்ரம் 3 பண்ண போறாரா? இல்ல வந்து எச். வினோத்ட்ட ஏற்கனவே ஒரு கதை கேட்டிருந்தாரு. அவர வச்சு படம் பண்றாரா அப்படின்றது தெரியல. கமல்ஹாசன் சாரோட அடுத்த படம் என்ன அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன அனௌன்ஸ்மென்ட் வருது கமல்ஹாசன் புரொடக்ஷன் சைடுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா படம் எடுக்காம வேற கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா படம் பண்ணி குடுத்தாருனாவே அதே போதும் அப்படின்ற மாரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க் யூ வெரி மச் ஃபிரெண்ட்ஸ்.